கண்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், பக்கத்துல பார்த்திருக்கேன். அந்த கண்களும் என்ன பார்த்திருக்கு. எங்க பார்த்திருக்கோம்? யாரா இருக்கும்? எங்க பார்த்திருப்பேன்? நம்ம கூட பேசின உணர்வு இருக்கு, பக்கத்துல நின்ன உணர்வு இருக்கு. அந்த குரல் தான் அடையாளம் தெரியல. என்னங்க, என்ன யோசனையா இருக்கீங்க? ஜீவாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா ஜானகி, ஜீவாவை நான் பார்த்திருக்கேன். அவன் கண்களை நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல ஜீவாவை தான் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அப்ப அவனோட கண்ணை பாத்திருப்பீங்கல்ல. நம்ம ஜீவாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கான் பாத்தீங்களா? அவனை வளர்த்தவங்கள மறக்காம நன்றி உணர்வோட இருக்கான். அதுதான் நம்ம குடும்பத்தோட ரத்தங்கிறது. நீதி, நேர்மை, நன்றி உணர்வெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அவனை வளர்த்தவங்களுக்கு ஏதோ நேர்த்தி கடன் இருக்கு, அத பண்ணணும்னு சொல்றான். ஆனா அந்த நேர்த்தி கடன் என்னங்கறத சொல்லாம போயிட்டான். சொல்லிருந்தா அதுக்கு நாம உதவி பண்ணிருப்போம்ல. என்னவோ மாயக்கண்ணன் மாதிரி வந்தான், போயிட்டான். இனி எப்போ வரப்போறான்னு தெரியல, எப்போ போன் பண்ணுவானோ தெரியல. ஐயோ, அவசரத்துல அவன் போன் நம்பரை கூட வாங்காம விட்டுட்டோம் பாருங்களேன். கவலைப்படாத, அவன் சீக்கிரம் வருவான். யாரா இருக்கும்? என்னங்க, ஏதோ தீவிரமா யோசிக்கிறீங்க. சரியா கூட நீங்க சாப்பிடல, நேரம் ஆகுதுலங்க, தூங்குங்க. ஜானகி, நான் ஜீவாவோட கண்ணுங்களை கவனிச்சேன். அந்த கண்களை நான் பார்த்திருக்கேன். அவன் குழந்தையா இருக்கும்போது உங்களோட தானே இருந்தான், அப்ப பாத்திருக்கீங்கல்ல. இப்ப வளர்ந்ததும் பாக்குறீங்கல்ல, அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜீவா இன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அந்த வளர்ந்த ஜீவாவோட கண்களை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப பக்கத்துல பார்த்திருக்கேன். நான் திரும்ப 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 அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கணக்கு தப்பாது ஜானகி. அந்த கண்கள் யாரோடதுன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். போட்டோ அனுப்ப சொன்னா எதுக்கு நேர்ல பாக்கணும்னு சொன்ன? என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? அந்த ஜீவா வேற ஒருத்தனா இல்ல கதிரா? சொல்லு, போட்டோவை காட்டு. எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? போட்டோ எங்க பார்வதி? போன மாடில இருந்து கீழே போட்டுட்டேன். எதை சொல்லவா என்ன கூப்பிட்ட? ஜீவாவை நீ பாத்தியா? போட்டோ எடுத்தியா? ஜீவான்றவன் வேற ஒரு ஆளா இல்ல கதிரா? என்ன நானே பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசாம இருக்க? என்ன ஆச்சு? போனு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, ஆன் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளவு முக்கியமான வேலையை நான் உன்கிட்ட கொடுத்து இப்படி செஞ்சுட்டு நிக்கிற? ஏன் என்ன எல்லாரும் மொத்தமா டென்ஷன் பண்றீங்க? இல்ல, போன டென்ஷன்ல கீழே போட்டுட்டேங்க, மன்னிச்சிருங்க. எதுக்கு பார்வதி மன்னிப்பெல்லாம்? போன சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரிப்பேர் பண்ணிடுறேன். சரி, ஜீவாவை பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருந்தான்? கிருஷ்ணர் மாதிரி இருந்தான். 5 பேர் வந்தாங்க, எல்லாரும் கிருஷ்ணர் மாதிரி இருந்தாங்க. ஜீவான்னு வந்தது யாரு? ஜீவாவா கதிரா? ஐயோ, அத நான் சரியா பார்க்கவே இல்ல. பாக்கலையா? இல்ல, எனக்கு சரியா தெரியல. அப்புறம் கரண்ட் போயிடுச்சா, அந்த மாயா விளக்கு எடுத்துட்டு வந்தா, ஒரே இருட்டா இருந்துச்சு. போட்டோ எடுத்தியா? ஆனா போட்டோலயும் தெளிவா இல்லையே. அப்போ நீயும் பாக்கலையா? ஆமா. ஜானகி ரகுரம் பாத்தாங்களா? ஆமா, அக்கா அவனுக்கு வெண்ணெயெல்லாம் வேற ஊட்டினாங்க. அப்போ அவன் தான் ஜீவான்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அது கதிர் இல்லையா? ஐயோ, எனக்கு தெரியலையே. முட்டாளா நீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ, அவன் கிருஷ்ணர் மாதிரி இருந்தான். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. சரி, அவன் முகத்தை பாக்கல, கதிர் நடக்கும்போது பாத்திருப்பல்ல. அவன் பாக்கும்போது கதிர் மாதிரி இருந்தானா? அத என்னால உறுதியா சொல்லவே முடியலையே. ஐயோ, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறது? சரி, ஜானகி என்ன சொல்றான்? அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்போ ஜீவா வந்துட்டு போயிருக்கான். அப்படின்னா ஜீவா ஏன் அங்கேயே இருக்குல்ல? அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்தவன் ஜீவா இல்ல, ஜீவா பேர்ல இருக்கிற கதிர்.
நான் உறுதியா சொல்றேன், வந்தது கதிர் தான். நீ மட்டும் போட்டோவை ஒழுங்கா எடுத்திருந்தனா அத கதிர்னு நிரூபிச்சிருக்கலாம். நானும் என்னென்னமோ ட்ரை பண்றேன். நான் ஆளுங்களை செட் பண்ணி கடத்த ட்ரை பண்ணேன். எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனா இந்த விஷயத்தை நான் இதோட விட மாட்டேன். ஜீவா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் என்னோட வெற்றியே இருக்கு. சரி, வீட்ல என்ன பேசுறாங்கன்னு கவனி. ஏதாவது தகவல் கிடைச்சா போன் பண்ணு. இப்படி வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காத. என்னத்த சொல்றது, 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ வரும்னு சொல்லிட்டு போறா. ஓ அப்படியா? என்ன நீ ரொம்ப சாதாரணமா அப்படியான்னு கேட்டுட்டு இருக்க? ஆ? எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. எவ்வளவு பிளான் பண்ணி சீனு கூட அவ சேரவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கி தடுத்து வச்சிருந்த. இப்போ என்னடா இந்த சத்தியம் எல்லாம் காலவிதி ஆயி போச்சுன்னு சொல்றா. அவ சொல்றத பார்த்தா 10 மாசத்துல இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் போல இருக்கே. அத வேற நக்கலா சொல்லிட்டு போறா. இத சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ல. என்கிட்ட அப்படி சொல்லலாமா? எவ்வளவு திமிரு பாத்தியா? உங்ககிட்ட சொல்லாம பின்ன வேற யார்கிட்ட போய் அவ சொல்லுவா? உங்களை வெறுப்பேத்துறதுக்காக தான் அவ அந்த மாதிரி சொல்லிட்டு போறா. ஓ, இப்படி எல்லாம் சொன்னா நான் வருத்தப்படுவேன், அழுவேன், செவுத்துல போய் முட்டிப்பேங்கிற எண்ணம் அவளுக்கு. ம், எல்லாம் என் வீட்டுக்காரர் இருக்காரே, அவர் கொடுக்கற தைரியம். விட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல நான் இதை விட மாட்டேன். எப்படியாவது அந்த புவனேஸ்வரி என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாயாவுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்.